Devan
Hallelujah.
ஆராதனை செலுத்தக்கூடிய காலங்களிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். காலையும் மாலையும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்திற்குரிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை விதமான ஒரு மாபெரும் பாக்கியம். உலகத்திலே ஜனங்கள் எத்தனையோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் உயிருள்ள ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்பதற்கு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலையிலே
Hallelujah.
சொல்லும்படியான கிருபை இந்த நாளில் இந்த ஆராதனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. அப்படியே ஜெபத்திலே இருந்து நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க கடவுளை கொடுக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பரவி வருகிற கொரோனா வைரஸ் நிமித்தம் எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல மாநிலங்களிலும் உலகத்திலும் உலக நாடுகளிலும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் சன்னிதானத்தில் ஆலயத்தில் கூடுவதற்கு ஆண்டவரே பல நெருக்கத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு விசையாக இறங்கி ஆண்டவரே இந்த கூடாரத்தில் கூடி நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஐக்கியமாக ஆலயத்தில் கூடி ஆராதிக்கக்கூடிய சீக்கிரமாக விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை கொடுங்க இயேசுவே. ஒரு விடுதலை கட்டளை ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யப்பா. மனமிறங்குங்கப்பா. திருவையை சென்னை மேல தமிழ்நாட்டு மேல வைக்கப்பா. இந்தியாவின் மேல வைக்கப்பா. ஆண்டவரே வைரஸுக்குள்ள தாக்கத்தை அறியுங்கப்பா. அதுக்குள்ள எல்லா காரியத்தையும் நிர்மலமாக ஒரு சின்ன வைரஸ் உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவர் எத்தனையோ உயிர்களை அழித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே உதவியாக இறங்கி அந்த வைரஸுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால் உலகத்தையே உண்டாக்கின சர்வவல்ல தேவனீரப்பா. உங்களுக்கு எவ்வளவு வல்லமை உண்டாண்டவரை அதை அழிக்க மாற முடியும், அதை ஒழிக்க மாற முடியும். ஆண்டவரை இல்லாமல் போக வைக்க மாற முடியும். அந்த தாக்கத்தின் விருத்தை அழித்து போற மாற முடியும். ஆண்டவரை இறங்கிய ஜபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். இயேசுவே சோதரா சோதரா சோதர ராஜா. ஆண்டவரே விடுதலை கட்டளைகள் அதெல்லாம் செய்வதற்காக கட்டளை சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதர மட்டுமா சமூகத்தில் எல்லா குடும்பங்களையும் வைரஸ் தாக்காதபடி திருவை காத்த கட்டளையை சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 தலைவர்கள் சுகரினர் மத்தியிலும் கட்டளை பிள்ளைகளை பெறனாய் குடும்பங்களை பெறனாய் ஒவ்வொருவரும் திருவை காத்து வைத்திருக்கிறார். கட்டளை சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயமார்களுக்கும் ஒவ்வொரு சுவிசேஷம் தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லா போதர்களுக்கும் பெற்றோர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம நாடு கொடுக்கக்கூடிய எல்லா கட்டளை பிள்ளைகளையும் திருவையாய் காத்துக் கொள்ளும்படியா. எல்லா தலைவர்களையும் கற்று காத்துக் கொள்ளும்படியா. கற்றோட உன்னதமான கரப்புள்ளதை திருவையை தாங்கி கொள்ளுடைய கட்டளை சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. அல்லேலூயா. நடக்கிற எல்லா காரியங்கள் குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முழுவதுமாய் பொறுப்படுத்திக் சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. ஒவ்வொரு வேண்டிய சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுத்து திரும்ப தாங்கி வழங்கக்கூடிய சோதரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பதாக பாதுகாத்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இப்ப நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த காலங்களிலே உங்களை நான் சந்திப்பதிலே நேரத்தை மூலமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு தருகிற கிருபைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து இந்த ஆராதனைகள் தடைபட்டு போய்விட
விடாதபடிக்கு நாம் கர்த்தருடைய கிருபையினாலே இப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே நாம் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. காலவெளியில தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சமூகத்திலே நாம் நாளை கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காலவெளியில நம்முடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சீயோனுக்கு போக வேண்டுமானால் யார் அந்த சீயோனுக்கு போவார்? கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. டெனாமினேஷன் அவர்கள் தான் போவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லலை. சிபிஎம்ஆ இருந்தாலும் சரி, ஏசியா இருந்தாலும் சரி, ஏஜியா இருந்தாலும் சரி, அல்லது பெந்தகோஸ்து அனுபவத்துக்குள்ள இருக்கிற பல சபைகளாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, இசி இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு ஒரு டெனாமினேஷனை குறித்து ஒரு ஸ்தாபனத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லலை. அப்போ யார் அந்த சீயோனுக்கு போவார்கள் அப்படின்னா வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். தலையில தாழ்த்துவோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியும் இந்த சமூகத்தில் கொடுக்கிறேன். தெய்வமே, ஒரு ஸ்தாபனத்தை குறித்து நீர் சொல்லல ஆண்டவரே. இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே, இந்த காலங்களிலும் இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து நீர் எங்களுக்கு கிருபைத்தார். இந்த வார்த்தை கொண்டு நீர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையில வைத்திருக்கிற அந்த மகத்துவத்தை மகிமையை வெளிப்படுத்தி எங்களுக்கு தந்தரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த நேரலை மூலமாக கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்திற்கு ஆண்டவரை பயந்து கீழ்ப்படைந்து ஆண்டவரை வாழ்வதற்கு இதை ஒவ்வொருக்கும் நின்று வைத்தார். இதை ஆசீர்வதித்து பெற்றுத்தர இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். சீயோனுக்கு யார் வருவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் தான் எப்பொழுதும் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு இங்கே சொல்லல. அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் சீயோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் தான் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். அப்படியானால் தேவனால ஒரு சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். அவர்கள் தான் சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கருத்தாக அவைகளை தியானித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கருத்தாக ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நான் மீட்கப்பட்டவனா, நான் மீட்கப்பட்டவளா, கர்த்தர் என்னை மீட்டெடுத்து இருக்கிறாரா? அல்லேலூயா. இந்த காலவரையில நான் மீட்கப்பட்ட பிள்ளைதானா, நான் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைதானா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை நான் மீட்கப்பட்டு இருக்கிறேனா? இயேசு என்னை மீட்டெடுத்து இருக்கிறாரா? எல்லா காரியத்திலிருந்தும் நான் மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் வாழ்கிறேனா என்கிற அந்த அனுபவம் உனக்குள்ளே இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடுவார், மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பார், மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீ போற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில இந்த மீட்கப்படாத ஒரு அனுபவத்துக்குள்ளே வாழ்கிறதுனால்தான் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில பாட முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு கூட காணப்படாத ஒரு நிலைக்குள்ளாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மீட்கப்படாமல் வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில மீட்கப்படாமலே நான் சீயோனுக்கு போய்விடுவேன், நான் மீட்கப்படாமலே சீயோனை வாஞ்சிப்பேன், நான் மீட்கப்படாமலே சீயோனுக்குள்ள பிரவேசித்து விடுவேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக வாழ்க்கையில எண்ணிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், யாரெல்லாம் கர்த்தரால மீட்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் சீயோனுக்கு வருவார். யாரெல்லாம் கர்த்தரால மீட்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆனந்த களிப்புடன் பாடுவார். அல்லேலூயா. அவர்கள்தான் சீயோனுக்கு வருவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த காலவெளியில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது, 30:19 நீங்கள் வாசிப்பீர்களானால், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேமிலே வாசமாயிருப்பார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார். கருமையான தேவ பிள்ளைகளே, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாசமாயிருப்பார். அல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் தான் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அங்கே அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, சீயோனை சேர்ந்த, சீயோனிலே வாசம் பண்ணுகிற, சீயோனுக்குள்ள வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் தான் எருசலேமிலே அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். அவருடைய உள்ளத்திலும் எருசலேம் என்றால் சமாதானத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுவார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள் சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டீராய். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டீராய். என கருமையான தேவ பிள்ளைகளே, எருசலேமை வாஞ்சிக்கிறவர்கள், எருசலேமிலே வாசம் பண்ண விரும்புகிறவர்கள், சீயோனிலே சேரும்படியாக வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், அவர்கள் இனி அழுது கொண்டிருக்க மாட்டார். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிரார். உன் கூப்பிடின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. அப்ப சீயோனுக்குரிய தேவ பிள்ளைகள், வாசம் பண்ணபடி வாஞ்சிக்கிற பிள்ளைகள், மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சீயோனுக்குள்ள வருகிற தேவ பிள்ளைகள், எருசலேமில் வாசம் பண்ணபடி வாஞ்சிக்கிற பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இனி அழுது கொண்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. உன் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மறு உத்தரவு அருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த காலவேளை ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, மறு உத்தரவு அருளுகிற தெய்வம், உன்னுடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலவேளை ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆகினால் தான் சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, மறு உத்தரவு அருளுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை, தேவன் நமக்கு ஒரு மறு உத்தரவு அருளுகிற கர்த்தராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்திலும் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அந்த ஆனந்த களிப்புடன் பாடி அவர் எங்கே வருவார்களா? சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த சீயோனுக்குள்ள யார் வருவார்கள் என்று சொன்னால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. மீட்கப்பட்ட பிள்ளைகள் தான் சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா சூழ்நிலையிலும் விடுதலை கொடுத்து, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மீட்டெடுத்து, எல்லா காரியத்திலிருந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலங்களில் நாம் மீட்கப்பட்டவர்களா, மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையில ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுகிறவர்களாய், போற்றுகிறவர்களாய், அவரை புகழுகிறவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என
விதமான மீட்பை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிற அடிமையாய் இருந்த உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். அடிமையாய் இருந்த உன்னை கர்த்தர் என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். கருணையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களில் அடிமைப்பட்டிருந்தோம். அடிமைப்பட்டிருந்த நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக காணப்பட்டார்கள். அடிமைப்பட்டு கிடந்த அவர்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? மீட்டெடுத்தார் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். பாருங்க, நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததையும் உன்னை மீட்டுக் கொண்ட அந்த தேவனை நீ நினைக்கணும், நீ நினைக்கணும். இந்த காலவெளியில அடிமையாய் இருந்த உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். எத்தனையோ காரியங்களில நம்முடைய வாழ்க்கையில அடிமைப்பட்டு கிடந்தோம், அடிமைப்பட்டு கிடந்தோம். எத்தனையோ காரியத்தில அடிமையாக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தோம். அடிமையாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கருமையான கத்திர பிள்ளைகளே, காலங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவா. நினைக்கணும், நினைக்கணும், நீ நினைக்க வேண்டும். எகிப்தில் அடிமையாய் இருந்த உன்னை மீட்டுக் கொண்ட அந்த தேவனை நீ நினைக்க வேண்டும். கர்த்தர் தான் எகிப்திலே 430 வருடம் பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக, அவன் ஆளுகைக்குள்ளாக, அவன் ஜனங்களுடைய ஆளுகைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார், அடிமைப்பட்டு கிடந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை காரியத்திலே நாம் தேவன் மீட்பதற்கு முன்பதாக எத்தனை காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அன்பு தேவ பிள்ளையே, உன்னை மீட்டெடுத்த கர்த்தரை நீ நினைக்க வேண்டும். நீ அடிமையாய் இருந்த உன்னை ஆண்டவரோட மீட்டெடுத்தாரே, மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாயே, அதை நினைக்க வேண்டும், அதை நினைக்க வேண்டும். எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னும் எவைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த காலங்களில உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னை ஆராய்ந்து பார்க்க. அல்லேலூயா. எகிப்திலே நீ அடிமையாய் இருந்த உன்னை மீட்டெடுத்த அந்த கர்த்தரை நீ நினைப்பாயா? நினைக்க. இந்த கர்த்தரோட வாழ்க்கையில எவைகளுக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறார்? சீயோனுக்குள்ள யார் போவார்கள்? யார் அங்க போக முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் போக முடியும்? சீயோனுக்கு நான் போயிடுவேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ எவைகளில் அடிமைப்பட்டு இருக்கிறாயோ அவைகளிலே நீ மீட்கப்பட்டு இருக்கிறாயா என்பதை சற்று உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்குள்ள வர முடியும், சீயோனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில எவைகளுக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய்?
மீட்கப்படாதவர்கள் ஒரு நாள் சீயோனுக்குள்ள போக முடியாது. வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் வாழ்க்கையிலே எவைகளுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறாய் என்பதை இந்த தேவனுடைய வசனத்தின் மூலமாக உன்னை ஆராய்ந்து உன்னை தியானித்து நிதானித்து பார்த்து இந்த காலங்களில உன்னை எது அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ, எந்த பழக்கம் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ, எந்த பாவம் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த காரியம் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ அவையிலிருந்து நீ இன்றைக்கு மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, செல்போன் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்குமானால், சீரியல் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்குமானால், சினிமா உன்னை அடிமையாக்கி வைத்திருக்குமானால், உலக சிற்றின்பம் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்குமானால், அவையிலிருந்து நீ மீட்கப்பட்டால் மாத்திரம்தான் சீயோனுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. சீயோனுக்குள்ள போகணும்னா கர்த்தரால் நீ மீட்கப்பட்டு இருக்கணும். கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கணும். ஆகினால்தான் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது, நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தது, எகிப்திலே நீ அடிமையாய் இருந்தது. என கருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தார். இன்றைக்கு சென்னையிலே, தமிழ்நாட்டிலே எந்தெந்த காரியத்துக்கு நீ அடிமைப்பட்டோம் இந்த காலங்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அடிமையா இருந்த உன் தேவனாய் கர்த்தர் மீட்டுக் கொண்டது நினைவுகூர கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இது ஒரு கட்டளை. நீ மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரியே, எதுவும் உன்னை அடிமைப்படுத்த இடம் கொடுக்க கூடாது. எவைகளுக்கு நீ அடிமையாகவும் கூடாது. அல்லேலூயா. எவைகளுக்கு நீ அடிமையாக கூடாது. எந்த பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமைப்பட்டு இருக்க கூடாது. எந்த பொருளுக்கு நீ அடிமைப்பட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. எந்த பாவ காரியத்திற்கும் ஒரு தேவ பிள்ளை அடிமைப்பட்டு இருக்க கூடாது. அடிமைப்பட்டு இருக்க கூடாது. அவையிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகினால்தான் தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? தேவனே, இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி மீட்டு விடும். தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு, எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி மீட்டு விடும். இது தாவீதுடைய ஒரு ஜெபம். இந்த காலங்களில அன்பு தேவ பிள்ளையே, புருஷன் எவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு எவையெல்லாம் இக்கட்டுகளிலே காணப்படுகிறாரோ, உன் மனைவி எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு எவையெல்லாம் இக்கட்டுக்குள்ளே காணப்படுகிறாரோ, உன் பிள்ளைகள் எவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இக்கட்டுக்குள்ளே காணப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. ஜெபங்களை ஏறெடுங்க. ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி இவர்களை மீட்டு விடும். எவைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த பாவ காரியத்திற்கு, எந்த உலக காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவளை மீட்டு விடும். மீட்டு விடும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலங்களில் ஆளுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன்
அடிமையாயிருந்த உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த மீட்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழ்கிறீர்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த மீட்கப்பட்ட அனுபவத்தோடு நான் வாழ்கிறேன்? அவர்கள் தான் சீயோனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. மீட்கப்படாமல் இருப்போமானால் ஒரு நாளும் சீயோனுக்குள்ள நீங்கள் நானும் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிற எந்த காரியத்திலோ நீ மீட்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடியிருக்கிற தேவ பிள்ளையே, மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்தால்தான் அந்த சீயோனுக்குள்ள பிரவேசிக்க முடியும், ஆனந்த களிப்புடன் வாழ முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டார். ஜீவன் கருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ முறை நம்முடைய ஜீவன் அழிவை நோக்கி போனது. நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு, நம்முடைய ஜீவனை அழிப்பதற்கு எத்தனையோ சூழ்நிலைகளில நாம் காணப்பட்டோம். ஆனால் இந்த ஜீவனை அழிவுக்கு விலக்கினவர், மீட்டவர் உன் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவர், மீட்டுக் கொண்டவர். கருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில என்றைக்கு ஆகிறோம் இவைகளெல்லாம் நம்ம உணர்ந்தது உண்டா? எத்தனை முறை நம்ம உயிர், நம்ம ஜீவன் அழிவை நோக்கி போனது, அழிவை நோக்கி போனது. நம்ம ஜீவன் அழிந்து போகிற சூழ்நிலையில கூட இந்த ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்ட கர்த்தர். அல்லேலூயா. மீட்டுக் கொண்ட கர்த்தர், நம்ம உயிரை மீட்டவர், நம்முடைய உயிரை மீட்டுக் கொடுத்த கர்த்தர் எத்தனையோ முறை. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103 சங்கீதம், வேதம் சொல்லுகிறது 3-4 வசனத்தை நீ வாசிக்கிறேன்னு சொன்னால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். அல்லேலூயா. உன் பிராணனை, உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர், அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லா அழிவுக்கும் நம்முடைய பிராணனை, நம்முடைய உயிரை, நம்முடைய ஜீவனை ஆண்டவர் எல்லா அழிவுக்கும் விலக்கி மீட்ட கர்த்தர், மீட்ட கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் உன்னை முடிசூட்டி வைத்திருக்கிறார், முடிசூட்டி வைத்திருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். சபை, தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உன் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்ட கர்த்தர். அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட கர்த்தர். கருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருடைய ஜீவனையும் அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. யாருக்குள்ள
எப்படிப்பட்ட வைரஸ் இருக்குதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் எல்லாரோடும் பேசுகிறோம், எல்லாரோடும் பேசுகிறோம் போதும். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அழிவுக்கு அந்த ஜீவனை, அந்த பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கிறது யார் என்று சொன்னார்? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் முடிசூட்டி எல்லா அழிவுக்கும் விலக்கி மீட்டு நம்மை வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மீட்ட கர்த்தரை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள ஆனந்த களிப்புடன் பாடும். அல்லேலூயா. அவரை துதிக்கும், அவரை ஆராதிக்கும், அவரை போற்றணும், அவரை புகழும், அவரை பாடும். ஆமென். அல்லேலூயா. அழிவுக்கு விலக்கி மீட்டவர், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட கர்த்தரை அல்லேலூயா பாடி துதித்து சீயோனுக்குள்ளே பிரவேசித்தார். ஆமென். அடிமையாயிருந்த உன்னை மீட்டாரே, அழிவுக்கு போன உன் ஜீவனை மீட்டாரே. அந்த தேவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை பாடி துதிக்க, ஆனந்த களிப்புடன் பாட, சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை அந்த அனுபவத்துக்குள்ள வாழ்கிற தேவ பிள்ளைகளால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வாக்கியத்துக்குள்ளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அடிமையாயிருந்த உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டுக் கொண்டார். பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. கருமையான தேவ பிள்ளைகளே, உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தல், அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் அந்த நோயெல்லாம் குணமாக்கினவர், உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டவர், உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டின கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு. ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் செய்த ஒவ்வொரு பாவமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். அவர்தான் சீயோனுக்குள்ள பிரவேசிப்பார். அவர்தான் சீயோனுக்குள்ளே போக முடியும். ஆகையால் கருமையான தேவ பிள்ளைகள், ஒரு ஸ்தாபனமோ இந்த சபைக்கு போகிறதால சீயோனுக்கு போயிடுவேன் அல்ல. அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருப்போமானால் ஏமாந்து போயிடுவோம், பரிதபிக்கிறவர்களாய் போயிடுவோம். அல்லேலூயா. இந்த சபைக்கு நான் போகிறதால சீயோனுக்கு போயிடுவோம். அப்படி போயிடுற வேதத்துல கர்த்தர் நமக்கு அப்படி சொல்லல. கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிமதனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவளாக இருக்கணும். அழிவுக்கிலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டவளாக இருக்கணும். பாவ மன்னிப்பு, அவையிலிருந்து மீட்கப்பட்டவளாக இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள்தான் சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறாரா? மன்னிப்பை கொடுத்து நான் மீட்கப்பட்டு இருக்கிறேனா? காலவெளியில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறா? சகோதரனே, சகோதரியே, வார்த்தையை நேரலையில பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் பாவம் கர்த்தரால மன்னிக்கப்பட்டு நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? இல்ல, இன்னும் எனக்குள்ள அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நான் விடுதலை பெற முடியல. அந்த பாவத்திலிருந்து இன்னும் நான் சரியான முறையில் மன்னிப்பை நான் பெறல. அப்படி இருப்போமானா சீயோனுக்குள்ள நான் போக முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால். யாருடைய இரத்தத்தினால? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ள நமக்கு உண்டாயிருக்கிறது. பவுல் திட்டமாய் அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு ரத்தத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு ரத்தத்தால்தான் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை பவுல் திட்டமாய் அறிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 1:14 வாசிக்கும் போது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கும். குமாரனாகிய அவருக்குள் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். அவருடைய ரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியானால் எத்தனை பேர வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ரத்தம், அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பை நான் பெற்றிருக்கிறேன். மீட்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்குள்ள வர முடியும், சீயோனுக்குள்ள பிரவேசிக்க முடியும், சீயோனுக்குள்ள போக முடியும். பாவ மன்னிப்பாகி மீட்பை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர வாழ்க்கையில இந்த ஞானஸ்தானம் எடுத்தோ இன்னும் பாவம் போகாமல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீ ஆவிக நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம். அல்லேலூயா, ஆமென். சபையில ஊழியர்களை செய்கிறேன் என்று சொல்லலாம். எத்தனை பேர வாழ்க்கையில பாவ மன்னிப்பாகிய இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னும் எத்தனை பேருக்குள்ள இன்னும் பாவம் இருக்குது? இன்னும் எத்தனை பேருக்குள்ள பாவம் இருக்குது? இன்னும் எத்தனை பேர வாழ்க்கையில அடிமைதானே இருக்குது? இன்னும் எத்தனை பேர வாழ்க்கையில அழிவுக்கு விலக்கி மீட்ட கர்த்தருடைய கிருபை இரக்கத்தையும் நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் அவனை ஆராய்ந்து பார். அல்லேலூயா. பவுலுக்குள்ளே நம்பிக்கை பாரு. இயேசு கிறிஸ்துவோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர வாழ்க்கையை நாம் அதை அறிந்திருக்கிறோம். பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள்ள நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் தான் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து, நாம் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ள, அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சீயோனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் அந்த
சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். காலங்களிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த சீயோனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அந்த சீயோனுக்குள்ள உண்டான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வாழணும். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த அனுபவம் இருக்கு? இந்த காலங்களில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த அனுபவத்துக்குள்ள எத்தனை பேர் வாழ்கிறோம்? அடிமைப்பட்டு கிடந்த என்னை இயேசு மீட்டுக் கொண்டார். அழிவுக்குள்ள இருந்த என் ஜீவனை இயேசு என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்துக்குள்ள இருந்த என்னை பாவ மன்னிப்பு எனக்கு கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் அப்படி மீட்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். யார் அவர்? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே. கருமையான தேவ பிள்ளைகளே, இவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் கருமையான தேவ பிள்ளைகளை தியானிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களை மேய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, மேய்க்கிறதை பார்க்கிறோம். அப்போ அடிமைப்பட்டிருக்கிற உன்னை, உன் ஜீவன அழிவிலிருந்து உன்னை, பாவ மன்னிப்பிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்ட கர்த்தர் உன்னை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரா? மேய்க்கிறார். அல்லேலூயா, உன்னை மேய்க்கிறார். அவர் உன்னை மேய்க்கிறார். ஜீவ தண்ணீர் உண்டாலே உன்னை கொண்டு போய் அல்லேலூயா உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னை மேய்க்கிறார். ஆகினால்தான் பத்மதீவில் இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவரே உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னை ஜீவ தண்ணீர் அண்டைகளிலே உன்னை நடத்துகிறவர். அவரே உன்னை மேய்க்கிறார். அல்லேலூயா, அவரே உன் கண்ணீரை துடைக்கிறார். யாரை? அடிமைப்பட்டிருந்த உன்னை மீட்டவர், அடிமைப்பட்டு கிடந்த உன்னை மீட்டவர், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டவர், பாவ மன்னிப்பை கொடுத்து உன்னை மீட்டவர். கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, காலங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உன்னை மீட்டவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? ஆட்டுக்குட்டியானவரே உன்னை மேய்க்கிறார். ஜீவ தண்ணீர் அண்டையிலே உன்னை நடத்துகிறார். உன் கண்ணீரை அவரே துடைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடத்திலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே,
அல்லேலூயா. உன்னை அடிமையாயிருந்த உன்னை மீட்டவர், உன் அழிவில் இருந்த உன்னை மீட்டவர், உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உன்னை மீட்டவர், அவரே உன்னை மேய்ப்பார். அல்லேலூயா. அவரே ஜீவ தண்ணீர் அண்டையில உன்னை நடத்துவார். அவரே உன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். இயேசுவே நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவோ நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல. அல்லேலூயா. ஆமென். பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகினாலே நானே அவர்களுக்கு எப்படியா இருக்கிறேன்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். அல்லேலூயா. என கருமையான தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனை அறிந்திருக்கணும், தேவன் நம்மை அறிந்திருக்கணும். அல்லேலூயா. அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்டெடுத்தார், அழிவிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார், பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் மீட்டுக் கொண்டார். அந்த தேவனை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும், அவரும் நம்மை அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் அவன் நமக்கு எப்பொழுதும் எப்படி இருப்பார்னா நல்ல மேய்ப்பனாய் இருப்பார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே அவளை மேய்த்தார், ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ தண்ணீர் அண்டையில் அவளை நடத்தினார், ஆட்டுக்குட்டியானவரே அவருடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களை மேய்ப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, என கருமையான கட்டிட பிள்ளைகளே, முதல் மனிதனாகிய ஆதாமோடு கூட சஞ்சரித்த தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் உன்னோடு சஞ்சரிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். முதல் படைத்த மனிதன் ஆதாமோடு கூட அவர் சஞ்சரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏவாளோடு சஞ்சரித்த தேவன் மனிதனாகிய அல்லேலூயா என கருமையான தேவ பிள்ளைகளே என்றென்றும் வாசம் செய்கிறவருமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் யாவை தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும். கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அவங்களோடு என்றென்று வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா சாபங்களும் வேதனைகளும் முற்றிலுமாக நீங்கி போகும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு புதிய பூமிக்குள்ள அல்லேலூயா சேரும்படியான ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தும் போது எல்லா சாபங்களும் எல்லா வேதனைகளும் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போய்விடும். அல்லேலூயா. காலவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அடிமையாக்கப்பட்டிருந்தவர்களை மீட்டுக் கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழிவுக்குள்ளே இருந்தவர்களை மீட்டுக் கொண்டவர். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டுக் கொண்டவர். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுது எப்படியா இருப்பார்? மேய்ப்பராய் இருப்பார்.
அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அண்டையில நடத்துவார், தண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் தான் அந்த சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலவல்ல எத்தனை பேரோட வாழ்க்கையில அந்த மீட்கப்பட்ட அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட அனுபவம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த காலவெளியில வாஞ்சிக்கிற எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவர், இந்த காலவெளியில கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்குள்ள நாம் போகணும்னா கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த காலவெல்ல மீட்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருப்பீர்களானா இந்த காலவெல்ல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மீட்பின் அனுபவம் எனக்கு வேண்டும். அடிமைப்பட்டிருக்கிற காலத்தில் எனக்கு ஒரு மீட்பு வேண்டும். அழிவை நோக்கி செல்கிற என் ஜீவனிலே ஒரு மீட்பு வேண்டும். ஆண்டவரே, பாவ மன்னிப்பு இல்லாமல் வாழ்கிற என் வாழ்க்கையில ஒரு மீட்பு வேண்டும். நான் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பேனானா எனக்கு நீ மெய்ப்பனாய் இருப்பீர். என்னை ஜீவ தண்ணீரண்டையில் என்னை நடத்துவீர். என் கண்ணீரெல்லாம் நீ துடைப்பீர். நான் அந்த சீயோனுக்குள்ள பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பேன். அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா. நான் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரணும். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேலே இருக்கணும். எனக்கு இருக்கிற சஞ்சல தவிப்பு எல்லாம் ஓடி போகணும். நான் சந்தோஷ மகிழ்ச்சியை அடையணும். அந்த பாக்கியத்துக்குள்ளே நடத்தும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீர்களானா முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதல் மனிதனாகிய ஆதாமோடு மனுஷியாகிய ஏவாளோடு சஞ்சரித்த தேவன் இந்த காலவெளியில இந்த ஆராதனை உன்னோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். உன்னோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். உன்னோடு பேசும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாபங்களையும் வேதனைகளையும் முற்றிலுமா நீக்கின கர்த்தர் உன்னுடைய சாபத்தையும் உன்னுடைய வேதனை நீக்கி போல இயேசு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலவெல்ல அவருக்கு கொடுப்போமா? இந்த காலவெல்ல அவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல முழுவதுமாய் கொடுக்கிறேன் ஆண்டவரே, முழுவதுமாய் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவெல்ல இயேசுவே, ஆண்டவரே, அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தவரே, ஜீவனை அழிவுக்கு நேராக சென்றவர் மீட்டுக் கொண்டவரே, பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டவரே, இந்த காலவெளியில் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா. அந்த பாக்கியத்துக்குள்ள என்ன நடத்துங்கப்பா. அந்த பாக்கியத்துக்குள்ள நான் கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் மீட்கப்பட்ட பிள்ளையாய் இருப்பேனானா ஆட்டுக்குட்டியானவரே உன்னை மெய்த்தீர். ஆண்டவர், மீட்கப்பட்டவனை மெய்த்தி, மீட்கப்பட்டவர்களுக்கு ஜீவ தண்ணீர் அண்டையிலே நடத்தினீர். மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்த கண்ணீரெல்லாம் நீர் துடைத்தீர் ஆண்டவர். அந்த அனுபவத்துக்குள்ள என்னை நடத்துங்கப்பா. அந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு செல்லுங்கப்பா. நான் மீட்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும். எல்லா காலத்திலும், அடிமைதனத்திலும், அழிவிலும், பாவத்துக்குரிய காரணம் மீட்கப்பட்டவளாய் இருக்கணும். நீங்க எனக்கு மெய்ப்பனாய் இருக்கணும். நீங்க என்னை ஜீவ தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தணும். ஆண்டவரே, என் கண்ணீரெல்லாம் நீங்க துடைக்கணும். ஆண்டவரே, நான் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு சீயோனுக்குள்ள வரணும். ஆனந்த களிப்புடன் பாடணும். நித்திய மகிழ்ச்சியை தலைவர் எப்பொழுது இருக்கணும். எந்த சஞ்சலமும்
எந்த தவிப்பும் ஆண்டவரே அன்றைக்கு ஆதாமுக்குள் இருந்த சஞ்சலம், தவிப்பு, ஆண்டவரே சாபம், எல்லா வேதனைகள் முற்றிலுமா நீக்கினது போல எல்லாம் நீக்கி போல அந்த அனுபவத்துக்குள்ள என்ன நடத்துங்க ஆண்டவரே, அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, glory, thank you Lord. கர்த்தர் அப்படி செய்ததற்காக எல்லாரும் ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழ்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலவெல்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். மீட்கப்பட்ட பிள்ளைகள் தான் சீயோனுக்குள்ள போக முடியும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த பாக்கியத்துக்குள்ள நான் எல்லாவற்றும் மீட்கப்பட்ட பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்கிறே மக்கு என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில், உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை கூடி வரும்படி செய்த உம்முடைய மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா உம்முடைய கிருபையை தந்து ஆண்டவரே நாங்கள் உம்மால மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு எப்போதும் மெய்ப்பனாய் இருக்கிறீங்க அப்பா. ஜீவ தண்ணீர் அண்டையிலே எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. எங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களில் இருக்கிற எல்லா சாபங்களும் வேதனைகளும் எல்லாவற்றும் முற்றிலுமா நீக்கி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும், ஆனந்த களிப்பு நீர் கொடுத்து சீயோனுக்குள்ளே ஆண்டவரை பிரவேசிக்கும்படி வைக்கிறீர்கள். ஸ்தோத்திரமான அந்த அனுபவத்துக்குள்ளே எங்களை நடத்துவீரா. எங்கள் சபை மக்களை நடத்தும், ஒவ்வொருவரையும் நடத்துவீரா, ஒவ்வொரு குடும்பத்தை நடத்தும். யூடியூப் மூலமாக பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நடத்துவீரா. நேரலையில பார்த்துக்கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துவீரா. வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எல்லாவற்றிலும் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்து நமக்கேற்றபடி வாழ உதவி செய்யும். ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து சித்தத்தின் நடத்தி கொடுத்தீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாமத்தை உயர்த்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும், கனம், துதி, ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வாரம் முழுது எல்லாரையும் பாதுகாத்து நடத்துகிறார். ஆண்டவரே, திருமண நாளை, பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. சபை மக்களை கிருபைக்குள்ளா வைத்து காத்துக்கொள். ஒவ்வொரு குடும்ப தலைவி பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து நடத்தும். பிறந்த நாமத்தை மேம்படுத்தும் பெரிய காரணங்களை செய்யும். ஈரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்பொழுது நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாரும்